செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பால்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 10ஆம் தேதி பிப்ரவரி 22/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பஞ்சமி திதி. இன்றைய பஞ்சமி திதி பகல் 11 மணி 10 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய அஸ்வினி நட்சத்திரம் மாலை 5 மணி 54 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. சுப்ரம் நாமயுகம் பாலவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் அஸ்வினியும் சேரும்போது சித்தியோகம், ஞாயிற்றுக்கிழமையும் பரணியும் சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம். ஆகவே இன்றைய தினம் மாலை 5 மணி 54 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்ட யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் சஷ்டி விரதம். கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, முருகனை ஆராதனை செய்வதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவதற்கு, கந்த சஷ்டி விரதம் இருப்பதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஒரு சுப நாள். சுபமுகூர்த்தங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. முக்கியமாக பஞ்சமியில செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தியாகும். இன்றைய தினம் பஞ்சமி திதி வருகிறது. அஸ்வினி நட்சத்திரம் நன்றாக இருக்கிறது. இன்றைய தினத்திலே திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும், பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, நிச்சயம் செய்து கொள்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான கூரைப்புடை வாங்குவதற்கு, மேலும் மஞ்சள் குங்குமம் வாங்குவதற்கு மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் புதுமனை புகழா நடத்துவதற்கு, அதாவது கிரகப்பிரவேசம் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய முதலாக படிப்பை தொடங்குவதற்கு ஏற்ற தினம். உபநயனம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, தானியங்கள் வாங்குவதற்கு, தானியத்தை வாங்கி களஞ்சியத்தில் வைப்பதற்கு, புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கு, ஆபரணங்கள் தங்க வெள்ளி நகைகளை வாங்குவதற்கு, வாங்கி அணிந்து கொள்வதற்கு, விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, வெளிநாடு செல்வதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, சாந்தி முகூர்த்தங்கள் செய்வதற்கு, விதை விதைப்பதற்கு, வியாதேசங்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேசங்கள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த வாரத்திலே வருகின்ற ஒரே முழு சுபமுகூர்த்த தினம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இரண்டு வளர்பிறை சுபமுகூர்த்தங்கள். ஒன்று சென்ற வெள்ளிக்கிழமை, அடுத்து இன்றைய ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை. விஸ்வாசு வருஷம் மாசி மாசம் 11ஆம் தேதி பிப்ரவரி 23/2/2026 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அன்று காலை 9 மணி 9 நிமிடம் வரை சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி. திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் மாலை 4 மணி 33 நிமிடம் வரை. அதன் பிறகு மாலை முழுவதுமாக கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. மாலையில் கிருத்திகை நட்சத்திரம் தெரியக்கூடிய தினம்தான் பொதுவாக கிருத்திகை விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினம். ஆகவே திங்கட்கிழமை கிருத்திகை விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் பிராமியம் நாம யுகம், அதன் பிறகு மகேந்திரம் நாம யுகம், தைத்துலாக்கரான் நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் பரணியும் சேரும் போது சித்தியோகம், திங்கட்கிழமையும் கிருத்திகம் சேரும் போது மரண யோகம். ஆகவே திங்கட்கிழமை மாலை 4 மணி 33 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகைக்காக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் மாலை நேரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்யவும், அன்றைய தினமே முருகனை வழிபாடு செய்வதும் ஏற்ற தினமாக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினம் காலையிலே பரணி நட்சத்திரம் இருப்பது காலை நேரத்திலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. மாலை நேரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்து முருகனை வழிபாடு செய்ய ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை. விஸ்வாசு வருஷம் மாசி மாசம் 12ஆம் தேதி பிப்ரவரி 24/2/2026 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று காலை 7 மணி 2 நிமிடம் வரை சப்தமி திதி. அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 4:52 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. பொதுவாக ஒரு சூரிய உதயத்திலிருந்து மறு சூரியத்திற்குள் 3 திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமை தான தர்மங்கள் செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக இருக்கிறது. அன்றைய தினம் பகல் 3 மணி 7 நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம்,
அன்றைய தினம் மகேந்திரம் நாம யோகம், வைத்திருதி, அதன் பிறகு வைத்திருதி நாம யோகம், வணிசை கணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகையும் சேரும் போது சித்தி யோகம், செவ்வாய்க்கிழமையும் ரோகிணியும் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை அஷ்டமியாக இருந்தாலும் நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் துர்காஷ்டமி, செவ்வாய்க்கிழமை அஷ்டமி சேர்வது துர்கையை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் துர்காஷ்டமி. அன்றைய தினம் வைத்திருதி சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. முக்கியமாக அஷ்டமி திதியாக இருந்தாலும் கிருத்திக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கூடுவதனால் செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, நவகிரக ஜபங்கள் செய்வதற்கு, ஹோமங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13ஆம் தேதி, பிப்ரவரி 25/2/2026 நவமி திதி. அன்றைய தினம் இரவு 2:41 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி. புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம், பகல் 1:39 வரை ரோகிணி நட்சத்திரம். அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம். அன்றைய நாமகம் விஷ்கம்பம் நாமகம், பாலவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் மிருகஷம் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் முடிந்தவரை, ஏனென்றால் நவமி திதி கூடுவதனாலும் விஷ்கம்பம் நாமயுகம் என்றிருப்பதனால் அன்றைய தினம் சுபங்களை தவிர்ப்பது நல்லது. அன்றைய தினம் செய்யக்கூடிய சுபங்கள் நல்ல பலன்களை தராது. அடுத்து வியாழக்கிழமை, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் 14ஆம் தேதி, பிப்ரவரி 26/2/2026 வியாழக்கிழமை. அன்றைய தினம் இரவு 12:34 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. அன்றைய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம், பகல் 12:11 வரை மிருகசீர்ஷம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். பிரீத்தி நாமயோகம், தைத்துலாக்கணம், நேத்திரம் 2, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீர்ஷம் திருவாதிரையும் வியாழக்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகிய வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக மரணயோகமாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் கூட சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து வெள்ளிக்கிழமை, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் 15ஆம் தேதி, பிப்ரவரி 27/2/2026 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி திதி இரவு 10:33 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், பகல் 10:49 வரை திருவாதிரை நட்சத்திரம். அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாமயுகம், வணிசைகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. திருவாதிரையும் புனர்பூசம் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள், தனிய நாள். அன்றைய தினம் கூட சுபங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அன்றைய தினம் ஆமளிக்கு ஏகாதசி என்று கூறுவார்கள். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய தினம் வருகின்ற ஏகாதசிக்கு ஆமளிக்கு ஏகாதசி என்று கூறுவார்கள். ஆமளம் என்றால் நெல்லிக்கனி. அன்றைய தினம் நெல்லிக்கனியை வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த ஆமளிக்கு ஏகாதசியின் சிறப்பு என்னவென்றால், அன்றைய தினம் நாள் முழுதுமாக சுத்த ஜலம் கூட சாப்பிடாமல், அதாவது ஜலம் கூட சாப்பிடாமல் மௌன விரதம் இருந்து, முக்கியமாக மௌன விரதம் அன்றைய தினம் இருக்க வேண்டும். சென்ற அமாவாசை என்று, மாக அமாவாசை என்று மௌன விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? அதை போலவே இந்த ஆமளிக்கு ஏகாதசி என்றும் மௌன விரதம் இருக்க வேண்டும். மௌன விரதம் இருந்து பரசுராமரை மனதில் நினைத்து கொண்டு அன்றைய தினம் நெல்லி மரத்தை 16 முறை சுற்ற வேண்டும். அவ்வாறு சுற்றுவது எல்லா பாபங்களையும் நீக்கும். முக்கியமாக நல்ல பலன்களை குடும்பத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் பாபிகளுடன் சம்பாஷணை செய்த அந்த பாவங்களும் நீங்கும். அடுத்து மறுநாள் துவாதசி அன்று, அதாவது சனிக்கிழமை துவாதசி அன்று நெல்லிக்கனியை பூஜை செய்து புசிக்க வேண்டும். அவ்வாறு செய்து இந்த மாதிரியான விரதம் இருந்தால் கோதானம் செய்த பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை விருத்தியாகும். முக்கியமாக அந்த ஆமளிக்கு ஏகாதசி என்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்வது மிக மிக சிறப்பானது. மற்றபடி எல்லோருமே அன்றைய தினம் விரதம் இருந்து நெல்லி மரத்தை சுற்றுவது மிகவும் சிறப்பானது. நெல்லி மரம் கிடைக்காவிட்டால், சில இடங்கள் நெல்லி மரம் கிடைக்கவிட்டால் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பெருமாளுடைய படம் வைத்து, ஒரு தட்டிலே பெருமாள் படத்தை வைத்து 16 நெல்லிக்கனிகளை வைத்து ஒரு தட்டிலை வைத்து, அந்த தட்டை நீங்கள் 16 முறை வலம் வந்தாலும் நெல்லி மரத்தை சுற்றி அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக பாபங்கள் விலகும். கோதானம் செய்த நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையும்
நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அன்றைய தினம் குலசேகர ஆழ்வார் அவதாரம் செய்த தினம். ஒவ்வொரு நிகழ்ச்சி தொடங்கும் போதும் அடியன் சொல்கின்ற அந்த பாசுரம், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் ஆரம்பீரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுல்வாய் காண்பேனி. இந்த பாசுரத்தை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். எல்லா பெருமாள் கோயில்களிலும் கர்ப்ப கிரகத்திற்கு முன்பாக இருக்கின்ற படிக்கு குலசேகரன் படி என்று கூறுவார்கள். என்றால் அவர் பாடல் அவ்வாறு பாடியிருக்கிறார். படியாய் கிடந்து உன் பவுலவாய் காண்பினே என்று கூறியிருப்பதனால் அங்கே பெருமாள் கோயிலில் இருக்கின்ற கர்ப்ப கிரகத்துக்கு முன்பு இருக்கின்ற அந்த படிக்கு குலசேகரன் படியே என்று கூறுவார்கள். அந்த குலசேகரன் படியை யாரும் விதிக்கக்கூடாது என்றும் கூறுவார்கள். அன்றைய தினத்திலே குலசேகர ஆழ்வாரை நினைத்து நான் பாடிய அந்த பாசுரத்தை நீங்களும் பாராயணம் செய்யலாம். மேலும் அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று ஆழ்வார் ஆச்சார்கள் சந்நிதியில் இருக்கின்ற குலசேகர ஆழ்வாரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு பெருமாளிடம் வந்து இந்த பாசுரத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். நிச்சயமாக குலசேகர ஆளுடைய பேரொருள் உங்களுக்கு கிடைத்து அவர் எப்படி முக்தி அடைந்தாரோ அதே போல உங்களுக்கும் முக்தி கிடைக்கும். எல்லா பாகங்களும், அதாவது செடியாய வல்வினைகள், செடி எப்படி வளர்ந்துகிறதோ அதை போலவே நம்முடைய பாவங்கள் வளரும் என்று கூறுவார்கள். நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்கள் வளரும் என்று கூறுவார்கள். செடியாய வல்வினைகள், செடியை போல்கின்ற வருகின்ற வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, இவ்வாறு பாசுரம் பாடுவதனால் நம்முடைய வல்வினைகள், நம்முடைய வினைகள் எல்லாம் தீரும். பொதுவாக ஜாதகம் எழுதும் போது ஒரு பாசுரத்தை, அதாவது ஒரு வாக்கியத்தை எழுதுவாங்க, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிகா என்று. வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம், அதாவது நம்முடைய பூர்வ ஜென்ம வினைகளுக்கு ஏற்றது தான் இந்த ஜென்மம் அமைகிறது என்று கூறப்படுகிறது. அந்த பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் இந்த பாசங்களை பாடுவதால் தீரும். ஆகவே எல்லோரும் அதை தினசரி பாசுரத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகும். அடியன் அனுபவத்தில் கண்ட உண்மை. அனைவரும் அதை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். அடுத்து சனிக்கிழமை, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் 16ஆம் தேதி பிப்ரவரி 28/28/2/2026 சனிக்கிழமை. சனிக்கிழமை துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி காலை இரவு 8:43 இருக்கிறது. அதன் பிறகு திரோசி திதி. அன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். காலை 9:35 வரை புனர்பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சௌபாகிய நாமிகம் பவகரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசமும் பூசமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் கருநாள் என்று போடப்படும். கருநாள் என்றாலும் பெரிய தோஷங்கள் கிடையாது. அன்றைய தினம் துவாதசி திதியாக இருப்பதனால் பெருமாள் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. என்றால் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு கடவுள் இருக்கிறது. அதன் போலவே துவாதசி திதிக்கு பெருமாளைத்தான் கடவுளாக வணங்குவார்கள். ஆகவே அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்றுட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் நெல்லிக்கனியை பூஜையில் வைத்து சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீ ஹைகிரீவர் லட்சுமி அக்ரவால் சன்னதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்ணாம பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். முதலில் கன்னிராசி. கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 21 சனிக்கிழமை இரவு 7:07 முதல் பிப்ரவரி 23 திங்கட்கிழமை இரவு 10:12 வரை சந்திராஷ்டகம். அதாவது கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 23 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து துளாராசியை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 திங்கட்கிழமை இரவு 10:12 முதல் பிப்ரவரி 25 புதன்கிழமை இரவு 12:54 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியை பிறந்தவர் பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 25 புதன்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து விருச்சிக ராசியை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 25 புதன்கிழமை இரவு 12:54 முதல் பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இரவு 3:52 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 வியாழக்கிழமை, பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து தனுசு ராசியை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இரவு 3:52 முதல் மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:57 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வார கடைசியிலே பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமையும் பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை இரவு முதல், ஆகவே பிப்ரவரி 28 சனிக்கிழமையும் பிப்ரவரி 29 ஞாயிற்றுக்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் எந்த காரியங்கள் செய்வதாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும்.
அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.